ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் கிட்ட இருக்குது ஃபைன் பாட்காஸ்ட். நான் உங்கள் வாசகன் பேசிகிட்டு இருக்கேன். இது காவேரி மைந்தன் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் லாஸ்ட் எபிசோட் என்ன பார்த்தோம்? நல்ல செய்தி வந்துருச்சு. ஸோ நல்ல செய்தி வந்ததுக்கப்புறம் என்ன? ஸ்வீட்டடு கொண்டாடு. எஸ், ஓகே. ஒரு குதூகலமான ஒரு கொண்டாட்டமான ஒரு எபிசோடோட தான் இது இருக்க போகுது. ஸோ இந்த எபிசோடோட பேர் என்ன அப்படின்னா, அலைக்கடலும் மக்கள் கூட்டமும். இது என்னப்பா அலைக்கடலும் மக்கள் கூட்டமும்? ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அலைக்கடல் அளவுக்கு மக்கள் கூட்டம் திரண்டு இருக்கு நாகைப்பட்டினத்தில். இவன் என்ன பண்ணுறான்? செய்தி வந்ததுக்கப்புறம் நைட்டு மாதிரியே இல்லை, எல்லா பக்கத்தும் விளக்கு எரியுது. வீட்டுக்குள்ளே ஒரு வயம் இல்லை, எல்லா தெருவில் தான் இருக்கான். கரை முறைன்னு சுற்றுறான், கோயிலுக்கு போகிறான், அர்ச்சனை பண்ணுறான், அன்னதானம் பண்ணுறான், இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அடியான் நினைக்கிறான், இன்னைக்கு இந்த நகரம் தூங்காது. ஏன்னா இவங்களுக்கே தூக்கம் வரல. ஏன்னா கேட்ட செய்தி அந்த மாதிரி ரெண்டு விதமான சந்தோஷம். ஒன்று, பொன்னியின் செல்வர் பொழைச்சிட்டாரு, வந்தியத்தேவன் பொழைச்சிட்டான். ரெண்டு இளவரசர்கள், கண்ணு கண்ணான ரெண்டு இளவரசர்கள் பொழைச்சிட்டாங்க. சந்தோஷம், திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அது எஸ்பெஷலி மாறனுக்கும் அடியானுக்கும் ஒரு துர்ச்செய்தியை அவங்க அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, ஒரு நல்ல செய்தியை எடுத்துகிட்டு போகிறாங்க. முதல் வெற்றி இல்லையா அவங்க ரெண்டு பேருக்கும்? சந்தோஷம் தாங்கலை. போயிட்டு நைட்டு வேணுங்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு காலில் எந்திரிச்சு, இவங்களுக்கு எப்போவுமே அடியானு தான் சீக்கிரம் எந்திரிப்போம் சந்தோஷத்தில். ஏன்னா வந்தியத்தேவனை ரொம்ப நாள் கழித்து நேரில் பார்க்க போகிறோன்ற சந்தோஷத்தில் அவன் வெறுவரன்னு குளிச்சு ரெடி ஆகிட்டான். அங்கே பார்த்தா அப்போ தான் நாமம்லாம் போட்டுட்டுருக்கான். உடம்பு ஃபுல்லாக வைஷ்ணவ பாஷங்களை பூசிக்கிட்டு இருக்கான். பூசிட்டு திட்டிக்கிட்டே வரான். வீட்டிலேருந்து திட்டிக்கிட்டே வெளியில் வராங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த மாறன் சீக்கிரமாக கிளம்பியிருக்க வேண்டியதானே அப்படின்றான். இப்போ போராட்டினா என்ன? இங்கே பாருங்கள், ஆல்ரெடி கடற்கரையில் ஒரு 3000 பேர் 4000 பேர் நிற்கிறான். எப்போது? காலையில் 7 மணிக்கு ஒரு 1000கணக்கான மக்கள் அங்கே நிற்கிறாக்கு. இப்போ பார்க்குறப்போ வாயடைச்சு போயிட்டான் வைஷ்ணவன். அதை தான் சமாளிக்கணும்ல. அப்போ சொல்கிறான், ஐயா, இந்த வைஷ்ணவ பாண்டங்களை பற்றி உங்களுக்கு தெரில, இதோட மகிமை என்னன்னு நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கல. என்ன மகிமையோ அப்படின்ட்டு முன்னாடி சாரி கைஸ், ஓகே. இப்போ என்ன மகிமையோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே முணுமுணுத்துக்கிட்டே போகிறான். முன்னாடி பார்த்தா ஒரு 7000 8000 மக்கள் நிற்கிறாங்க. இதில் முன்னாடி பேர் தான் முன்வரிசை கிடச்சிருக்கும். ஏன்னா ஒரு இளவரசன். ஏன்னா இப்போ மக்களை நவுத்திட்டு போக முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே இளவரசன் முக்கியம் இல்லை, கண்ணுக்கண்ணியான பொன்னியின் செல்வர் தான் முக்கியம். அப்படின்ற பிரச்சனை வரும்போது அவனால் எந்த டிசிஷனும் எடுக்க முடியல. ஒரு ஓரமாக ஒரு மதில் சோர் மேலே ஏறி நிற்கிறாங்க ரெண்டு பேரும். இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு ஒரு கூட்டத்தில் ஒரு வீரன் வைஷ்ணவ பாஷாண்டங்களை பார்த்துட்டு, இவர் திருமலை தானே, இவர் முதல் மந்திரி அனிருந்த பிரம்மராயோட பரமசீடனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து, ஐயா வாருங்கள் முன்வரிசையில் நிற்கிறான் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகிறான். இப்போ பார்த்தியா இந்த வைஷ்ணவ பாஷாண்டங்களுக்கு அப்படின்றான். அப்படின்ட்டு இழுத்துட்டு போகிறாங்க. ரெண்டு பேருக்கும் வழி விட்டு முதல் வரிசையில் கொண்டு போய் விட்டுறாங்க. இப்போ காலில் அந்த அலைக்கடல் மோதுது. இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. சூரியன் அப்படியே அந்த வெளியில் வரான். ஒரு 6:30 7 மணி இருக்கும். நல்ல முழு சூரியனாக நிற்கிறான். கடலில் அந்த லாஸ்ட் கோடு இருக்கும்ல, கடல் கரையிலேருந்து பார்த்தா லாஸ்ட் கோடு மாதிரி தெரியும்ல கடல், அங்கேருந்து சூரியன் மேலே வரான். ஸோ அந்த சூரியன் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு சின்னதாக ஒரு கப்பல் ஒன்று தெரிய ஆரம்பிக்குது. இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த கப்பல் தெரிகிறப்போ யாருக்கும் அந்த கண்ணு தெரியல. எவனோ கூட்டத்தில் ஒருத்தருக்கு நல்ல கண்ணு தெரிஞ்சிருக்கு, அங்கே ஒரு கப்பல் வருதுங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, கரெக்டாக ஐயா கப்பல் வருகிறது அப்படின்னோடனே எல்லாரும் அந்த திசையை நோக்கி பார்க்குறாங்க. அது அப்படியே கருப்பாக தெரியுது. கொஞ்ச நேரத்தில் அது ஒரு பெரிய மரக்கலமாக மாறுது. மரக்கலத்தை பார்த்தோன்னே எல்லா மக்களும் அப்படியே அமைதியிட்டாங்க. ஸோ இந்த அமைதியானப்போ கந்தமாறனுக்கு ஒரு எண்ணம் ஒன்று மண்டைக்குள்ளே ஓடுது. நம்ம நண்பன் நம்மளை பார்த்தா பேசுவானா? பழைய கோவத்தெல்லாம் மனசில் வச்சுட்டு பேசாமல் போயிடுவானா? நாம் எப்படி போய் அவன் மூஞ்சில் முழிக்கிறது? இப்படின்ற பல எண்ணங்கள் அவன் மண்டைக்குள்ளே ஓடுது. உடனே இதை மண்டை ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவன் முகபாவம் மாறுறதை பார்த்துட்டு ஆழ்வார்க்கடியான் போட்டு வாங்குறான். ஐயா, நீங்கள் என்ன இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறத பார்த்தா பொன்னியின் செல்வர் பார்க்க தான் வந்தீங்களா, இல்லை உங்கள் ஆரியர் நண்பனை பார்க்க வந்தீங்களா? இல்லை, உங்கள் 2 பேருக்குள்ளே நிறைய சண்டை இருக்குது, பார்ப்பீங்களான்னு தெரில அப்படின்ற மாதிரி போட்டுவாங்க. உடனே அவன் சொல்கிறான், ஐயா நான் என்னோடய நண்பனை பார்க்க தான் வந்தேன். என்னதான் எங்களுக்குள்ள இடையில ஒரு மனக்கசப்பு இருந்தாலும், நான் அவ்வளோ பெரிய துரோகியாக அவனுக்கு மாறி இருந்தாலும், எங்களுக்கு இடைப்பட்ட காலம் அந்த நட்பு மிக பெருசியா. 5 வருஷம் கழித்து இப்போ அவனை பார்க்க போகிறேன். என்ன சொல்ல போகிறான்னு தெரிலையா, மனசு ஒரு மாதிரி கனத்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷ்னலாக பேசலாம். இதை பார்த்தவனுக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும்? அடியானால ஜிப்பிட் அமைதியாயிட்டான். ஸோ இதை பார்த்துட்டு இருந்த மக்களும்
அமைதியாக இருக்காங்க. டக்குன்னு கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தோடனே கூட்டத்தில் இருக்க எல்லாருடைய கண்களும் மரக்கலத்துக்கு மேலே பறக்கிற கொடிக்கு மேலே போகுது. ஸோ அந்த கொடியில் பாயும்புலி பறக்கிறத பார்த்தோன்னே அவ்வளோதான். குதூகலம் சொல்லவா வேணும். பட்டு ஜருகையில் தேய்ச்சி நெஞ்சிருந்த அந்த கொடி அப்படியே அந்த சூரிய ஒளியில் பல வளர்க்குது. அப்படியே தங்க புலி பாயிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த புலியை பார்த்தோன்னே அவ்வளோதான். எல்லாரும் பொன்னியின் செல்வர் வருகிறார், பொன்னியின் செல்வர் வருகிறார், பொன்னியின் செல்வர் தான் வருகிறார் அப்படின்னு சொல்லி அப்படியே எல்லா சைடும் அந்த செய்தி பரவுது. ஸோ இந்த செய்தி பரவுறப்போ இன்னொரு செய்தியும் பரவுது. அவர் எப்படி ஜெயிச்சாரு? ஏன்னா அப்போ தான் அவங்க வரத்துக்கு முன்னாடி தான் ஒரு வணிக கப்பல் வந்தது. அங்கே வந்து ஒரு கூற்றுக்குறை 1500 வரும்னு சொல்லி ஒரு படை இருந்தது. அந்த படை என்ன பண்ணுன்னா வணிக பொருட்களை ஏற்றி கொண்டு போய் மற்ற ஊருக்கு செலுத்திட்டு அவங்கள்ட்ட வர வேண்டிய நிதி உதவி, அந்த பண்டமாற்று முறைக்கான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. பண்டமாற்று முறைன்னா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்மள்ட்ட இருந்து ஒரு மிளகு பொருளை வாங்கிக்கிட்டு காசுக்கு பதிலாக அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தங்கத்தை கொடுப்பாங்க. இதுதான் பண்டமாற்று முறை. ஸோ அப்படி இருக்க பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர படைக்கு பேர் தான் 100க்குறை 1500 வரும்னு சொல்லி அந்த படைக்கு பேர். ஸோ அந்த படை வருது. ஸோ அவங்களும் வந்து இந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க. இப்படி ஜெயிச்சாரு, ஒரு சின்ன ஒரு 4 இருக்கக்கூடிய படையை வச்சுக்கிட்டு ஒரு 4000 கணக்கில் இருக்கக்கூடிய வீரர்களை பொன்னியின் செல்வர் வெற்றி கொண்டாரு. அவரே ஒரு 2000 பேரை வெட்டியிருப்பார். அப்படி இப்படின்னு அடிச்சு விட்றாங்க. சொல்கிறாங்க, இந்த வெறுவாயிலே வடை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பறக்க விட்டாங்க. ஒரு நாடு ஒரு வாயிலிருந்து இன்னொரு செவிக்கு போகிறப்போ நல்ல தீய செய்தி எப்படி பரவுது, அதை விட வேகமாக நல்ல செய்தி பரவுது. இப்படியே போயிட்டே இருக்குது. பெரிய மரக்காலத்துலேருந்து சின்ன சின்ன கப்பல்களாக இறக்கப்படுறாங்க. ஒரு ஏணி ஒன்று கீழே போடுறாங்க. ஏணியை கீழே போட்டவுடனே அதுலேருந்து வீரர்கள்லாம் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மரக்கலத்துலேருந்து வந்தியத்தேவன் தன்னுடைய தாய் நாட்டை பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு குதூகலம் தாங்கலை. அப்பாடி, எப்போ இதை பார்க்க மாட்டோமோ நினச்சோம், பார்த்துட்டோம். போய் வேலையை நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு ஊரை பக்கம் போய் கிளம்பணும். குடும்பஸ்தனாக இருக்கிறது எவ்வளோ பிரச்சனை அப்படின்ட்டு பொன்னியின் செல்வர் திரும்பி பார்க்குறான். பொன்னியின் செல்வர் முகத்தில் சோகம். என்னப்பா ட்விஸ்ட்டு, எதுக்கு அவர் சோகமாக இருக்காரு அப்படின்னு நீங்களாம் கேட்குறது எனக்கு புரியுது. காரணம் என்னன்னா, அவர் மனசில் வந்து ஒரு பெண் உட்காந்துருக்கா இல்லையா, கனவுல வந்த பெண்ணு, அவள் வந்து அவரை போட்டு படுத்துறான். இதுக்கப்புறம் அவளை எங்கே போய் கண்டுபிடிப்போமோ, இந்த விஷயத்தை முதல்ல யார்கிட்ட சொல்கிறது, வந்தியத்தேவர்கிட்ட சொல்லுவோமா இல்லை என்னோட அக்கா குந்தவிட்ட சொல்லுவோமா? ஏன்னா இவங்க 2 பேரும் தான் அவரோட அந்தரங்க விஷயங்களை தெரிஞ்ச 2 நபர்கள். இவங்க 2 பேர்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறார். இன்னொரு ட்விஸ்ட். காரணம் என்னன்னா, 2 பேருமே காதலை எதிர்க்கிறவங்க. அது இவரோட காதலை. ஏன்னா வானதி குந்தவி தேவியோட உயிர் தோழி இல்லையா, அவளுக்கு ஒரு கெட்டது துரோகம் பண்ணுற மாதிரி இவர் ஏதாவது இன்னொரு பொண்ணை பார்த்தாருன்னா அக்கா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அக்காட்ட சொல்ல முடியாது. சரி, வந்தியத்தேவர்கிட்ட சொல்லாமே அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை குந்தவை அவருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வாக்கு சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான். குந்தவி வாக்கு உயிர் வாக்கு வந்தியத்தேவனுக்கு முடிஞ்சிச்சு. அப்போ அவன் பேச்சையும் ஈடுபடாதாங்க. அப்போ வேறு யார்கிட்ட தான் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சோகமாக வாழ்ந்துருக்கான். இந்த செய்தி வந்து வந்தியத்தேவனுக்கு தெரியாது இல்லையா. என்ன இவர் ஏறின நாள்லேருந்து சோகமாகவே இருக்காரு, கேட்போமா? கேட்டும் பார்த்துட்டான், பதில் இல்லை. அப்புறம் விட்டுட்டான், ஊருக்கு போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டான். இப்போ கரையில் வந்து மக்கள் நிற்கிறத பார்க்கவும் இல்லை. உடனே விறுவிறுன்னு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு, இளவரசே நாடு வந்து விட்டது அப்படின்னு சொல்லி வந்து காட்டுறான். தூரத்தில் அப்படியே எல்லா மக்களையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. முகம் பாடி போயிருக்கு. டக்குன்னு ஒரு இடத்த பார்த்தோன்னா அவர் முகம் டப்புன்னு ஒரு பிரகாசமாகி வந்தியத்தேவருடைய தோலை தட்டி, வந்தியத்தேவரே அந்த இடத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அங்கே பார்த்தா 2 பேர் நிற்கிறாங்க. யார்? நம்ம அடியானுக்கு கந்தமாறன் தான். அந்த திசையை பார்த்தோன்னே வந்தியத்தேவனுக்கு எண்ணற்ற ஆனந்தம். காரணம் என்னன்னா, தன்னுடைய வாலிப நண்பனை 5 வருஷம் கழித்து பார்க்குறான். அப்போ அவனோட மனசு எப்படி இருந்துருக்கும்? அப்படியே நம்மளுக்குலாம் ஒரு மாதிரி சைடில் ஒரு பிஜிஎம், நண்பன் பிஜிஎம் போட்டதில்ல, அப்படி தான் அவனுக்கும் இருந்தது. ஸோ அவன் அப்படியே வாயடிச்சு அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கான். பொன்னியின் செல்வருக்கு அது புரியலை. உன்னை கேட்குறார், தெரிகிறதா உங்களது நண்பன் கந்தமாறன் தான். பக்கத்தில் யார் நிற்கிறார் என்று தெரிகிறதா? ஆழ்வார்க்கடியான், நம்ம அடிக்கடி பேசி கொண்டோமே டிவியில் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார். இதுக்கு அவன் அப்போதைக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்கல. எல்லாரும் இறங்கி கரையில் வராங்க. கரையில் வந்தோன்னா மக்கள் அப்படியே தள்ளு முள்ளு நடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு வீரர்கள் அதுக்குள்ளே ஒழுங்குபடுத்தி நடத்தி கூப்பிட்டு போகிறாங்க. முன்னாடி வந்து அந்த ஊதுவாங்கல்ல பிபி, அது மாதிரிலாம் வச்சுட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. ட்ரம் அடிக்கிறவங்க, அப்படியே புகழிசை பாடுறவங்க, அதெல்லாம் நடக்குது. அங்கே வந்து பொன்னியின் செல்வர் வாழ்க சோளம் சோளம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க மக்கள்லாம். அந்த அப்படியே மேலே பூவெல்லாம் விழுவுது. இதெல்லாம் பார்த்தோன்னே 2 பேருக்கும் ஆனந்தம். போயிட்டே இருக்காங்க. முதல் வரிசையில் முதல்ல நிற்கிறது திருமலை தான். ஐயா, உங்களை பார்க்க முடியாதுன்னு நினச்சேன் ஐயா, நல்ல வேலை எப்படியோ பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
முதல் மந்திரிக்கியோட ஒற்றனுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறாரு. அப்போது ஒரு மாதிரி அசடு வலிஞ்சு சிரிக்கிறான். அடுத்து பக்கத்தில் இந்த கந்தமாறனுக்கு படபடப்பு. ஐயோ பொன்னியின் செல்வர் என்ன சொல்ல போகிறாரோ சுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது. டக்குன்னு அவனை பக்கத்தில் கூப்பிட்டு, கந்தமாறவேலே, என்னிடம் உங்களுக்கு ஏதேனும் பேச வேண்டும் என்றால் பிறகு பேசிக்கொள்ளலாம். ஆனால் நான் உங்களிடம் ஒன்று பேச வேண்டும். யாருக்கும் தெரியாமல் தற்செயலாக சிவன் கோயிலுக்கு வருவது போல் வந்துவிடுங்கள். கந்தனின் சன்னதியில் இருவரும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எந்த விஷயத்துக்கு இப்போ அவனுக்கு என்னன்னா, தன்னை ஞாபகம் வச்சிருக்காரன்ற பயம் போய் இன்னும் நம்மளை தனியாக கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அவன் அப்படியே அந்த திகைப்பில் கொஞ்சம் நேரம் நிற்கிறான். அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா வந்தியத்தேவன் வந்துக்கிட்டு இருக்கான். வந்தியத்தேவன் வந்தோன்னு நேராக வந்து கந்தா அப்படின்னு சொல்லி, வல்லா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நல்லா இருக்கியா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உங்கள் அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, அடுத்து அப்படின்னு சொல்லி வரான். அப்புறம் பாயை மூடிக்கிறான். என்னன்பா என்னாச்சு அப்படின்றான். இல்லை மணிமேகலை எப்படி இருக்கலான்னு கேட்கலான்னு வந்தேன், அவள் இப்போ உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லி சோகமாக சொல்கிறான். இதை கேட்டோன்னே, அவளை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி கந்தமாறன் கேட்குறான். என்ன இப்படி கேட்டுட்ட, இன்ன வரைக்கும் அவள் என் மனசுக்குள்ளே தான் இருக்கா, அவளை எப்படி மறக்க முடியும், அவளை நினைக்காத நாளே இல்லை கந்தா அப்படின்னு சொல்லி 2 பேரும் வாலிப சிநேகிதர்கள் அப்படியே பேசிகிட்டே போகிறாங்க. இப்படியே ஒரு புறம் போயிட்டுருக்க பொன்னியின் செல்வருடைய திடீர் பிரகாசத்துக்கு காரணம் என்னென்னா, இப்போ குந்தவையன்ட்டையும் சொல்ல முடியாது, வந்தியத்தேவன்ட்டையும் சொல்ல முடியாது. டக்குனு கந்தமாறனை பார்த்தோன்னா, தன்னுடைய சக வயதுக்கு ஒத்த இல்லை தன்னோட வயதுக்கு மூத்த நம்மளோட நெருங்கி பழகக்கூடிய ஒரு நபர்னா கந்தமாறன் மட்டும்தான். ஆழ்வார்க்கடியான்ட்டு சொல்ல முடியாது, அவன் 10 வச்சுருவான் பிரதமர்கிட்ட. இவன் மூலமாக எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கலான்ற ஒரு யோசனை வந்தோடனே அவருக்கு கந்தமாறனை தான் தெரிஞ்சுது. ஸோ கந்தமாறனை சூஸ் பண்ணி அவன்கிட்ட உண்மையை சொல்ல போகிறார். அடுத்தடுத்து ட்விஸ்ட்டு போவோமா? பாய்.